ஹாய் ஹலோ வெல்கம் டு துகில் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் க்ரூஷே டைமில் இன்னொரு ஸ்டிச் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிங்கிள் க்ரூஷே டிக்ரீஸ் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். இதில் நிறைய பேட்டர்ன்ஸ்க்கு நம்ம வந்து ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல் யான், சிசா, நீடல். வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி நம்ம சிங்கிள் க்ரூஷே டிக்ரீஸ் போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் த்ரெட் எடுத்துக்கோங்க. ஸ்லிப் நாட் யூஸ்வலாக நம்ம அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்லிப் நாட், செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. நான் இப்போ 12 செயின்ஸ் போட்டிருக்கேன். இப்போ நம்ம சிங்கிள் க்ரூஷே போட போகிறோம். ஸ்கிப் ஃபர்ஸ்ட் செயின், செகண்ட் செயினில் இன்சர்ட் பண்ணுங்கள். சிங்கிள் க்ரூஷே இந்த ரோ ஃபுல்லாகவே இப்போ நம்ம சிங்கிள் க்ரூஷே தான் போட போகிறோம். ஸோ இந்த ரோ ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரூஷே போட்டுக்கலாம். நான் சிங்கிள் க்ரூஷே எப்படி போடுறதுன்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். க்ரூஷே ஃபார் பிகினர்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இந்த ரோ ஃபுல்லாக நம்ம வந்து இப்போது சிங்கிள் க்ரூஷே போட்டுட்ருக்கோம். ஒரு செயின்லேயும் நீடில் இன்சர்ட் பண்ணி சிங்கிள் க்ரூஷே போடுறோம். இந்த ரோ கம்ப்ளீட் பண்ண போகிறேன். லாஸ்ட் ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ நம்ம செகண்ட் ரோ போடலாம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக நம்ம போட்டாச்சு. செயின் 1, ஒர்க்கு டர்ன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. செகண்ட் செயினில் இன்சர்ட் பண்ணுறோம் நீடில் சிங்கிள் க்ரோஷே மறுபடியும். இப்போ பாருங்கள், அடுத்த செயினில் இன்சர்ட் பண்ணுறேன். த்ரெட்டை வெளில எடுக்கிறேன். இப்போ நம்ம டிக்ரீஸ் போட போகிறோம். நம்ம செயினில் 2 லூப்ஸ் இருக்குது. மறுபடியும் அப்படியே பக்கத்து செயினில் நம்மளோட நீடில் உள்ள விடணும். இந்த மாதிரி தான் போட்டு த்ரெட்டை இப்படி வெளில எடுக்கணும். இப்போ நம்ம நீடில் 1 2 3 இருக்குது. இப்போது ஃபர்ஸ்ட் 3ல் அப்படியே போட்டுருணும். அவ்வளோதான். இதுதான் சிங்கிள் க்ரூஷே டிக்ரீஸ். மறுபடியும் போடுற பாருங்கள். அடுத்த செயினில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளில எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோடதில் நீடில் 2 இருக்குது. அடுத்த செயினில் போட்டு அப்படியே இப்போ ஃபுல்லாக 3லையும் எடுத்துடணும். அவ்வளோதான். இதுதான் சிங்கிள் க்ரூஷே டிக்ரீஸ். நம்ம இது ரோ ஃபுல்லாக டிக்ரீஸ் தான் போட போகிறோம். அடுத்த செயினில் இன்சர்ட் பண்ணி நீடில் வெளில எடுக்கிறேன். திரும்பவும் நெக்ஸ்ட்டு செயினில் நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளில எடுத்து இப்போ 3 த்ரெட் இருக்குது லூப்பில், அப்படியே ஃபுல்லாக எடுத்து போடுறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த ரோ ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷே டிக்ரீஸ் தான் போட்டுட்ருக்கோம். ஒர்க் உங்களுக்கு முடிக்கும் போது பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் ஒர்க்கு. முடிக்கும் போது பார்த்திங்கன்னா கர்வாக இருக்கும். ஸோ அதான் டிக்ரீஸு. இது வந்து நான் சிங்கிள் க்ரூஷியில் டிக்ரீஸ் போட்டிருக்கேன். நான் அடுத்த வீடியோவில் அடுத்த ஸ்டிச்சோட டிக்ரீஸும் போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.